நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, இன்னும் முடிவு செய்யவில்லை. எந்த கட்சிக்கிட்டையும் நாங்கள் பேசலன்னு சொல்ல இல்லை. எங்களை இதுவரை யாரும் அழைக்கவும் இல்லை, யாருமே அழைக்கவில்லைன்னு சொல்லியாச்சு மொத்தமா. இதுவரைக்கும் யாரிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, இன்னும் முடிவு செய்யவில்லை. எந்த கட்சிக்கிட்டையும் நாங்கள் பேசலன்னு சொல்ல இல்லை. எங்களை இதுவரை யாரும் அழைக்கவும் இல்லை, யாருமே அழைக்கவில்லைன்னு சொல்லியாச்சு மொத்தமா. தங்களை யாரும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரங்கள். பிரியங்கா வணக்கம். சென்னையிலே தேமுதிகவின் துணை செயலாளர் பார்த்தசாரதி பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே செய்தியாளர்கள் அவரிடம், தற்போது நீங்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறீர்கள், யார் யாரிடமெல்லாம் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறீர்கள் என்று கேள்வி கேட்டனர். அந்த கேள்விக்கு பதிலளித்த தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி, நாங்கள் யாரிடமும் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை, எங்களை இதுவரை யாரும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று பேசியிருக்கின்றார். ஏற்கனவே தேமுதிகவை பொறுத்தவரையில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கான அந்த அனைத்து திட்ட விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் மதுரையோ அல்லது திருப்பூரோ தேமுதிகவினர் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கான அழைப்பு இல்லை என்றே தகவல் வெளியாகி இருந்தது. எனவே தேமுதிகவினர் அதிமுகவுடன் கூட்டணி செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அக்கட்சியினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய, நன்கு அறியப்பட்ட ஒரு முக்கிய முகமாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி அவர்களே வெளிப்படையாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார், நாங்கள் யாரிடமும் கூட்டணி குறித்து பேசவில்லை, எங்களை யாரும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை, இதுவரை நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.